சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேர்ந்து நாம் தொழுதிடுவோம். ஆவியானவர் நம்மில் வசிக்கிறார். ஆராதனை செய்குவோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேர்ந்து நாம் தொழுதிடுவோம். ஆவியானவர் நம்மில் வசிக்கிறார். ஆராதனை செய்குவோம். தினம் கொள்ளுவோம், பலம் கொள்ளுவோம். திருப்பணியை நாம் நிறைவேற்றுவோம். தினம் கொள்ளுவோம், பலம் கொள்ளுவோம். திருப்பணியை நாம் நிறைவேற்றுவோம். திரளாய் விதைப்போம், திறப்பிலே நிற்போம். திருப்தியாக இருப்போம். பலனற்று கிடக்கும் பணித்தளம் எல்லாம் பலன் பெற உழைத்திடுவோம். திரளாய் விதைப்போம், திறப்பிலே நிற்போம். திருப்தியாக இருப்போம். பலனற்று கிடக்கும் பணித்தளம் எல்லாம் பலன் பெற உழைத்திடுவோம். முழங்கால்களை முடக்குவோம். ஜெப குழுக்களை துவங்குவோம். முழங்கால்களை முடக்குவோம். ஜெப குழுக்களை துவக்குவோம். நம் இயேசுவின் வருகைக்காய் அறுவடை பெருக்குவோம். நம் இயேசுவின் வருகைக்காய் அறுவடை பெருக்குவோம். தினம் கொள்ளுவோம், பலம் கொள்ளுவோம். திருப்பணியை நாம் நிறைவேற்றுவோம். தினம் கொள்ளுவோம், பலம் கொள்ளுவோம். திருப்பணியை நாம் நிறைவேற்றுவோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேர்ந்து நாம் தொழுதிடுவோம். ஆவியானவர் நம்மில் வசிக்கிறார். ஆராதனை செய்குவோம். தியானத்திற்கான வேத பகுதி அது லூக்கா நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 துவங்கி 28 வசனங்கள் வரை. 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான் என்பது. ஆண்டவரும் இரட்சகருமாகிய அருளாளர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஆண்டவரின் வருகையை அறிவித்த தேவதூதன் காபிரியேல். தேவனுடைய சன்னிதானத்திலே அநேக தேவ தூதர்கள் உண்டு என்று நாம் அறிவோம். விசேஷமாக அவரை ஆராதிப்பதற்கென்றும் அவரை தொழுது கொள்வதற்கென்றும் அவருடைய சன்னிதானத்திலே கேருபீன்கள் சேராபீன்கள் போன்ற தேவ தூதர்கள், பிரதான தேவ தூதர்களும் உண்டு என்று நாம் அறிவோம். இங்கு நமக்கு தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள தேவதூதன் அவன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் உள்ள காபிரியேல் தூதன் எனப்பட்டவன். இவன் கடைசி காலத்தில் நடக்க இருக்கிற நிகழ்வுகளை குறித்தும் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தும் அறிவிப்பதற்காக பூமிக்கு அனுப்பப்பட்ட தூதனாயிருக்கிறார். தானியேல் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 26 வரையிலும் மற்றும் தானியேல் 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 27 வரையிலும் வாசிக்க வேண்டிய பகுதியிலே தானியேலுக்கு ஏற்பட்ட கடைசி காலத்தின் கோபாக்கினை நாளிலே நடக்கவிருக்கிற காரியங்களை குறித்து அறிவிப்பதற்காக பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவன் பிரசன்னமாகினான் என்று பார்க்கிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 11லிருந்து 20 வரையிலும் இந்த வேத பகுதியில் காபிரியேல் தூதன் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியனுக்கும் எலிசபெத்தும் போகிற யோவான் ஸ்நானகின் பிறப்பை குறித்து அறிவிப்பதற்காகவும் அனுப்பப்பட்டு இருக்கிறான். அதே போல நாம் வாசிக்க கேட்ட இந்த லூக்கா 1 அதிகாரம் 26லிருந்து 28 பகுதிகளில் கன்னி மரியாள் இடத்திற்கு வந்து கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அறிவிக்கும் ஒரு பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்கும் தூதனாகவும்
அருளப்பட்டு இங்கே அனுப்பப்பட்டு இருக்கிறதை நாம் காண்கிறோம். இந்த காலத்திலே இவன் அனுப்பப்பட்ட செய்திகளுக்குண்டான கால நேரங்களை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது அது கடைசி காலத்தை குறித்ததாகவும் கிறிஸ்துவின் வருகையை குறித்ததாகவும் கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக அவருடைய வழியை செம்மைப்படுத்துவதற்காக யோவான் ஸ்நானகன் என்னும் யோவான் ஸ்நானகன் பிறப்பை குறித்தும் அறிவிக்கும்படியாக அனுப்பப்பட்டிருந்தார். இப்பொழுது இந்த காலங்களை சிந்தித்து பார்க்கும் பொழுது நாம் எந்த காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று தியானிப்போமானால் அது கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகையின் நாட்களாக இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய இரண்டாவது வருகையின் நாட்களிலே அவருடைய வருகையை அறிவிப்பதற்கு ஒரு தூதரும் அனுப்பப்பட மாட்டார்கள் என்பது நிச்சயமாக நமக்கு தெரியும். அதே போல கிறிஸ்துவின் வருகையை வழியை செம்மைப்படுத்துவதற்கு யோவான் ஸ்நானகர் போன்ற ஒரு தேவ மனிதனும் அனுப்பப்பட போவதில்லை என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நாம் செயல்படுத்த வேண்டிய காரியம் என்னவென்றால், நாம் தான் கிறிஸ்துவின் வழியை ஆயத்தப்படுத்த கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதும், கிறிஸ்துவின் வருகையின் முன்பாக அந்த தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனத்தின் அடிப்படையில அவருடைய கோபாக்கினை நாளுக்காக அந்த நாளிலே அநேக ஆத்துமாக்கள் அழிந்து போகாமல் அவருடைய தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக கொண்டு வரும் மாபெரும் கடமை நம்மிடத்தில் உண்டு என்றும் நாம் தியானிக்க வேண்டும். ஆகவே இந்த இரண்டாம் வருகையின் நாட்களிலே நாம் இருக்கும் நாம் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பொறுப்பை உணர்ந்தவர்களாக கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக அநேக ஆத்துமாக்களை ஆண்டவருடைய ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தும் காலகட்டத்திலே நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாக நின்று அவருடைய வழியை செம்மைப்படுத்தி அவருடைய நாட்களிலே, அவருடைய கோபாக்கினை நாட்களிலே இந்த பூமியில் உள்ள அநேக ஆத்துமாக்கள் தப்பித்துக் கொள்ளும்படியாக அவருடைய ரட்சிப்பின் நற்செய்தியை கூற நாம் கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அப்படி நாம் செய்வோமே ஆனால் நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே கேப்ரியேல் தூதனை போல நாமும் இருப்போம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஆண்டவரே நீர் கொடுக்கப்பட்ட இந்த சுவாமி நல்ல ஆண்டவரை நேரத்துக்காக நன்றோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் இந்த நாட்களை உணர்ந்தவர்களாக உமக்கு வழியை ஆயத்தப்படுத்துவர்களாகவும் உம்முடைய ஆண்டவரே கோபாக்கினை நாட்களிலே அனைவரும் தப்பித்துக் கொள்ளும்படியாக உம்முடைய நற்செய்தியை அறிவிப்பவர்களாகவும் இருக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்து ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திலே ஒப்புவிக்கிறோம். எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவரே நீர் எங்களை எடுத்து பயன்படுத்த முடியாது உம்முடைய திருக்கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு எடுக்கிறோம். நன்மை பெரிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.